சிவாய நம. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 20ஆம் நாள், ஆங்கில தேதி 2/4/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று சந்திரன் தனுசு ராசி பூர்வாடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இன்று ரிஷப ராசிக்கு சந்திராஷ்டமம். இனி 12 ராசிகள் மற்றும் 27 நட்சத்திரங்களுக்கான பலன்களை காண்போம். சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் இரட்டிப்பு லாபத்தையும் சந்தோஷத்தையும் அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெறுவார்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று உயர்கல்வியை தாங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் சேருவார்கள். தாய்வழி உறவினர்களால் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விரயஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் விரய செலவுகள் அதிகம் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். மேசத்தை ராசியாக கொண்ட அசுவினி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உறவினர்கள் ஒன்று கூடி மகிழ்வார்கள். உறவினர்களுக்குள் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மேசத்தை ராசியாக கொண்ட பரணி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தன்னம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் செயல்பட்டு உங்களது முயற்சிகளில் வெற்றி காண்பீர்கள். குடும்பத்தில் உள்ள பொருளாதார பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்தில் உள்ள வாக்குவாதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். மேசத்தை ராசியாக கொண்ட கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும் ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் சற்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மேசராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 53, 71, 80. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு சந்திரன் இன்று 8ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வாகன பயணங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். இன்றைய நாளில் விநாயகரை வழிபட்டு உங்களது காரியங்களை ஆரம்பியுங்கள். வெற்றிகளை பெறுவீர்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் பல போட்டிகளை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். லாபஸ்தானத்தில் 4 கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் பொருளாதார நிலைகள் திருப்தியாக இருக்கும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். வீடு வாகனம் சொத்து வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். எதிர்பார்த்த பண உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். ரிஷபராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 1, 91, 4, 67, 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மிதுன ராசி அன்பர்களே, தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று உயர் கல்வியில் தாங்கள் விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் சேர்க்கை பெறுவார்கள். புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது வியாபாரம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட மிருகசீரிஷ 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். தாய்வழி உறவினர்களால் ஆதாயமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சி சிலருக்கு ஏற்படக்கூடும். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள்.
மிதுனத்தை ராசியாக கொண்ட திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் விரயம் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். மிதுனத்தை ராசியாக கொண்ட புனர்பூசம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் இரட்டிப்பு வளர்ச்சி ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். விரய செலவுகள் இருப்பதால் செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 9, 81, 6, 42, 87, 4, 67, 1, 64. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கடகராசி அன்பர்களே, கடகராசிக்கு 8ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் சேர்க்கை பெற்றுள்ளார். உங்களது உத்தியோகம் தொழிலில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் கவனம் தேவை. போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 6ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நாளாக விளங்குகிறது. உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். விரய செலவுகள் இருப்பதால் செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக விளங்குகிறது. கடகத்தை ராசியாக கொண்ட ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கை தேவை. கடகராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 2, 47. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பார்வதி தேவி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. சிம்ம ராசி அன்பர்களே, குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாள். புத்திரர்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. சிம்மத்தை ராசியாக கொண்ட மகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். தொழில்துறையினர் அபரிமிதமான நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். உங்களது சுகபோக தேவைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட பூரம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் இடம் மாறுதல்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. ஒரு சிலருக்கு வெளியூர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தகம் புரிபவர்கள் அதிகம் நன்மைகள் பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர்களால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மத்தை ராசியாக கொண்ட உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சல் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். பூர்வீகம் புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சிம்மராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 9, 36. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு.
கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசிக்கு 4ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். குடும்ப உறவினர்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழ்வார்கள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உடல் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். பழைய கடன் பாக்கிகள் அடைபடும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கன்னியை ராசியாக கொண்ட உத்திரம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னியை ராசியாக கொண்ட அஸ்தம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். கன்னியை ராசியாக கொண்ட சித்திரை 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துவதன் மூலம் உங்களது போட்டியாளர்களை கடந்து வெற்றி பெற்று சாதனை புரிவீர்கள். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கன்னி ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 53, 71, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு 3ஆம் பாவத்தில் சந்திரன் உள்ளார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். தொழில்துறையினருக்கு அபரிமிதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்பத்தில் உள்ள பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். புத்திர பாக்கிய தடை உள்ளவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிட்டும். புத்திரர்களின் நலனில் அதிக அக்கறை செலுத்த வேண்டிய நாளாக விளங்குகிறது. சொத்து பிரச்சனைகள் பங்காளி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது கடன் பிரச்சனைகள் விலகும். உத்தியோகத்தில் உள்ள பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாள். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிட்டும். விளையாட்டுத் துறையை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்று சாதனை புரிவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சித்திரை 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். கணவர் மனைவியருக்குள் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்பவர் உயர்நிலையை அடைவார்கள். துலாமை ராசியாக கொண்ட சுவாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். தொழில்துறையினர் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். அதிக அலைச்சலும் விரயங்களும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உள்ளது. உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். துலாமை ராசியாக கொண்ட விசாகம் 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். புதிய வாகனம் வாங்கும் யோகம் சிலருக்கு ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விரய செலவுகள் அதிகமாக இருப்பதால் செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. துலாம் ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8, 80, 53, 71, 6, 87, 96, 2, 47. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சக ராசிக்கு 2ஆம் பாவத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். வெளிநாட்டில் இருக்கும் உங்களது புத்திரர்களிடம் எதிர்பார்த்த தன வரவுகள் நல்ல செய்திகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். வாகன இயந்திர தொழில்துறையினர் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வரவுகள் இருப்பினும் வாகன பழுதுகள் கடன் பிரச்சனை வழியில் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாகவும் விளங்குகிறது. திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். கூட்டு தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த நன்மைகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். திருமண சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விரய செலவுகள் அதிகம் இருப்பதால் செலவுகளில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள்.
விருச்சகத்தை ராசியாக கொண்ட அனுசம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். பயணங்களில் எச்சரிக்கை தேவை. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். விருச்சகத்தை ராசியாக கொண்ட கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். பூர்வீகம் புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விருச்சக ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 247, 8, 80, 53, 71. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்கு ராசியில் சந்திரன் சஞ்சாரம் செய்கிறார். அதிக அலைச்சல், டென்ஷன் மற்றும் விரயங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செல்ல வேண்டிய நாள். போக்குவரத்தில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக விளங்குகிறது. 3ஆம் பாவத்தில் சனி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். பூர்வீகம் புத்திரர் வழி பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வாகன வழியில் செய்ய வேண்டிய பழுதுகளை சரி செய்வீர்கள். வாகன கடன்களை அடைக்கலாம். தனுசுவை ராசியாக கொண்ட மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உறவினர்களுடன் சந்தோஷ மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். தனுசுவை ராசியாக கொண்ட பூராடம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது பூர்வீக சொத்து வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்கள் ஏற்படும். புத்திரர்களால் ஆதாயமான பலன்களை அடைவீர்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தனுசுவை ராசியாக கொண்ட உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர பலன்கள். அரசு ஊழியர்கள் அனுகூலம் பெறும் ஒரு சிறப்பான நாள். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். புத்திரர்களால் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 9, 36. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட வழிபாடு முருகன். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மகர ராசிக்கு சந்திரன் 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதிக அலைச்சல், விரயம், டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குவதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். சுபகாரிய விஷயமாக இருந்த தடை தாமதங்கள் விலகி நன்மைகள் ஏற்படும். உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாக கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சுய தொழில் புரிபவர்கள் எதிர்பார்த்த ஆதாயமான பலன்களை அடைவார்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. உங்களது புத்திரர்களின் தேவைக்கான முயற்சிகளை செய்வீர்கள். மகரத்தை ராசியாக கொண்ட உத்திராடம் 2, 3, 4க்கான நட்சத்திர பலன்கள். அரசு காரியங்களில் அனுகூலம் கிட்டும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய நாள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். ஒரு சிலருக்கு உத்தியோக விஷயமாக, தொழில் விஷயமாக வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மகரத்தை ராசியாக கொண்ட திருவோணம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். விரய செலவுகள் உள்ளது. தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டிய நாள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் போட்டிகளை கடந்து சாதனை புரிவீர்கள். சகோதரர் வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. சொத்து வழி பிரச்சனைகள் ஏற்படலாம். மகரத்தை ராசியாக கொண்ட அவிட்டம் 1, 2க்கான நட்சத்திர பலன்கள். குடும்பத்தில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மகர ராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 4, 67, 8, 80, 53, 71, 6, 87. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. கும்பராசி அன்பர்களே, கும்பராசிக்கு சந்திரன் 11ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். உங்களது குடும்ப பிரிவினை பிரச்சனைகள் விலகி நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திற்கு எதிர்பார்த்த தன உதவிகள் கிட்டும் ஒரு சிறப்பான நாள்.
வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு சிறப்பான நாள். திட்டமிட்டு காரியங்களை செயல்படுத்துவதன் மூலம் உங்களது முயற்சிகள் எல்லாம் வெற்றியாகும். சகோதரர் வழியில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். வீடு வாகனம் சொத்து வழியில் வீண் வழக்கு விவகாரங்கள் ஏற்பட வாய்ப்பிருப்பதால் எச்சரிக்கை தேவை. தனஸ்தானத்தில் 4 கிரக சேர்க்கை. எதிர்பார்த்த தன வருவாய் கிட்டும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கும்பத்தை ராசியாக கொண்ட அவிட்ட 3 நாளுக்கான நட்சத்திர பலன்கள். உங்களது முயற்சிகளில் தடை தாமதங்கள் இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். உத்தியோகத்தில் இருப்போர் உயர்நிலையை அடைவார்கள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். வியாபாரிகள் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவார்கள். கும்பத்தை ராசியாக கொண்ட சதயம் நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். உங்களது தொழில் ஸ்தாபனங்களில் அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக இருப்பதால் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கும்பத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 1, 2, 3க்கான நட்சத்திர பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து வழியில் அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். விரைய செலவுகள் இருப்பதால் உங்களது குடும்ப தேவைகள் எல்லாம் நிறைவேறும். செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. கும்பராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 8 80, 53 71, 6 87, 2 47. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட வழிபாடு பூவராகவ பெருமாள். அதிர்ஷ்டம் தரும் திசை மேற்கு. மீனராசி அன்பர்களே, மீனராசிக்கு சந்திரன் 10ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்கிறார். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படும். உங்களது உத்தியோகம் தொழிலில் மேன்மையான பலன்கள் ஏற்படும். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சிகளில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். 12ஆம் பாவத்தில் சஞ்சாரம் செய்யும் சனி செவ்வாயால் உங்களது வேலை பளு அதிகமாகும். வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. உங்களது அயன சயன சுகபோக விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட பூரட்டாதி 4ஆம் பாத நட்சத்திர பலன்கள். வீடு வாகனம் சொத்து வழியில் செய்ய வேண்டிய செலவுகளை செய்வீர்கள். வெளியூர் வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். சுபகாரிய விஷயமாக முக்கிய முடிவுகளை எடுக்கலாம். விரைய செலவுகள் அதிகம் இருப்பதால் செலவுகளில் கவனம் கொள்ள வேண்டிய நாளாக விளங்குகிறது. மீனத்தை ராசியாக கொண்ட உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது உத்தியோகம் தொழில் விஷயமாக அதிக அலைச்சல் மற்றும் டென்ஷன் ஏற்படக்கூடிய நாளாக விளங்குகிறது. வேலை தேடுவோருக்கு வேலை கிட்டும். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நாள். குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்வு தரும் சம்பவங்கள் ஏற்படும். மீனத்தை ராசியாக கொண்ட ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கான பலன்கள். உங்களது புத்திரர்கள் வழியில் எதிர்பார்த்த அனுகூலமான பலன்களை அடைவீர்கள். பூர்வீக சொத்து வழியில் ஆதாயமான பலன்கள் ஏற்படும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தனவரவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாள். வெளிநாட்டு உத்தியோக முயற்சியில் இருப்பவர்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும். 12ஆம் பாவத்தில் உள்ள செவ்வாய் சனியினால் வேலை பளு அதிகமாகும். வேலையை குறித்த நேரத்தில் முடிக்க முடியாமல் போகலாம். அயன சயன சுகபோக விஷயங்களில் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள். மீனராசிக்கு இன்றைய அதிர்ஷ்ட எண்கள் 2 47. அதிர்ஷ்ட நிறம் முத்து நிறம். அதிர்ஷ்ட வழிபாடு பராசக்தி. அதிர்ஷ்டம் தரும் திசை கிழக்கு. உங்களது கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடவும். பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும். நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சிவாய நம.